அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராக இருக்கேன். இன்றைய ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டு மீன் குழம்பு. செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு வடகம் போட்டு தாளிப்பு கொடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு விழுதாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுனேன். வெங்காயம் என்ன எடுத்திருக்கேன்னா 3 வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை 2 கொத்து போட்டு நைஸாக அரைச்சி வடகத்தோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கணும். மல்லித்தூள் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சலை ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனைலாம் போனவுடனே அந்த புளி கரைச்சலையும் இதில் சேர்த்துருவோம். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு அனைவரும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ அரை மூடி அளவுக்கு தேங்காய் விழுது நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடின்னு. இது சூப்பராக இருக்கும். நான் கொடுவா மீன் வறுவல் கூட வீடியோ போட்டிருந்தேன். இப்போ மீன் குழம்பு செய்திருக்கேன். இதுக்கு இந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நல்லா கொதி வந்தோடனே நம்ம மீனை எடுத்து போடணும். எப்போதுமே நம்ம மீன் குழம்பு செய்யும் போது கொதி மீனை போட்டாக்கா தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம மீனை இதில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை போட்டுவிடுவோம். அனைவரும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த மீன் குழம்பு அருமையாக இருந்துச்சு. இப்போ போட்டுட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிட்டாங்க. கருவேப்பிலையை லாஸ்ட்டாக போட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பரான கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அனைவரும் சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம